நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல ம். நீங்க கேள்வி கேட்டீங்க. ம். என்ன கேள்வி சொல்லுங்க பாவம். கேள்வி கேள்வி சொல்லுங்க பாவம். என்ன கேள்வி பாவம். அஹ், நாங்க இதுக்கு முன்னுக்கு என்னென்ன சட்டங்கள் படிச்சோண்டு. சொல்லுங்க பாப்போம். விடைய அஹ், ஓடுறது சொல்லணுமா? அது முக்கியம். இது பின்னா ஓடலாம் சொல்லல. என்ன பெரிய ஆள். சட்டங்கள் கட்டாயம் ஓடுறது சொல்லணும். என்ன பேர் படிச்சீங்க? முதல்ல என்ன படிச்சீங்க? அஹ், ஷத்து. அப்படியா? முதல்ல சத்த படிச்சீங்க. அப்படியா? வேற ரெண்டாவது? ம். சொல்லி முடிங்க பாப்போம். போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டீங்களா? அஹ், அதுக்கு முந்தின கிளாஸ் ரெக்கார்ட்லாம் கேட்டு ரெடி ஆனீங்களா? போன கிளாஸ்லாம் போன கிளாஸ் ரெக்கார்டு மட்டும் சொல்லல. அது நான் கேட்ட கேள்வி. போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்டிருந்தா உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட வினா என்ன என்றது உங்களுக்கு விளங்கிக்கும். நீ சொன்ன விடைகள் என்ன, எப்படி எல்லாம் விடை சொல்லிக்கிறீங்கன்னு நல்லா விளங்கிக்கும். வண்ட வளம்பலாம் அப்படித்தானே? அஹ். அதுல உங்களுக்கு விடையஞ்சோ இன்னைக்கு சொல்லுது. இப்ப நான் கேட்கறதுக்கு விடையா இல்லைஞ்சா? நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல இந்த கேள்விக்கு சொன்னீங்க. அஹ், என்ற முந்திர வீடியோல போயிட்டு எஸ். முன்னுக்கு பார்க்க வீடியோஸை சொல்லி. பார்த்து ரெடி ஆகிட்டு வர சொன்னேன். இப்ப சொன்ன விட பெலண்டா திருப்பி நான் சட்டத்தை திருப்பி ஸ்டார்ட்லயும் திருப்பி படிப்பேன். செய்ய வழி இல்லை. சட்டம் மறந்தேக்கி படிப்பிக்கிறேன்னா திருப்பி ஸ்டார்ட் தான் படிப்பிக்கணும். இல்லாட்டி நீங்க ஆன்சர் பண்ணி சொல்லணும். ஏன்னா படிச்சு வச்சுக்கலாம். அப்பயும் சட்டங்கள் மீதான ஓர்டர்ல இது ஜாதி வேலி. என்னத்தெண்டு வச்சு. இது ஜாதி கதை. சட்டங்கள் ஞாபகம் வைக்காரு ஓட ஞாபகம் இல்லைன்னா இது சொல்ற எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா ஒண்ணும் தெரியாது அப்படி சொல்ல மாதிரி தான் நீ. சட்டத்தை நாங்க ஒரு ஓடெல்லாம் படிச்சுக்கிறோம். குழப்பி 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 உங்களுக்கு உண்டு உங்களோட தாத்தா கொண்டு வேற ஒருத்தருக்கு ஒருத்தர் படிப்பிக்கிறல்ல. எல்லாருக்கும் ஒரு ஓர்டர்ல தான் படிப்பிக்கிற. ஏனென்றா அந்த ஓர்டர் தான் உங்களுக்கு சட்டத்தை லேசா மனசு ஞாபகம் வச்சு கொள்றதுக்கான சருமா தரும் அல்லது மறந்துடும். சத்துங்கிற தலைப்பு பேர் சத்தை பத்தி படிக்கலையே நாங்க. சத்துன்ற தலைப்பு பெரும் போலாது. சத்தை பத்தி படிச்சேன் அப்படியா? ஃபர்ஸ்ட்டுக்கு இல்ல. ஃபெஸ்ட்டுக்கும் இல்ல லாஸ்ட்டுக்கும் இல்ல. மத்த சத்தை பத்தி படிக்கிறோம் நாங்க. சத்து என்ற தலைப்பு ஒன்று இல்ல. பாத்தீங்களா? தலைப்பு ஒழுங்கா பார்க்க தான் வந்திருக்கீங்க. சத்து என்ற பாடம் எங்க படிக்கிற? எழுத்து கூட்டி ஓதுற. ரப் பி ரப்பி அங்கதான் நாங்க சத்தை பத்தி படிக்கிறது. சத்தினுடைய பாடம் என்று பாடம் உண்டு தலைப்பு உண்டு. மத்தினுடைய சாப்டர் ஒண்டிக்குது. சத்தினுடைய சாப்டர் ஒண்டிக்குது. தன்மையினுடைய பாடம் டிக்குது. சுக்கூனுடைய பாடம் டிக்கிற எழுத்து கூட்டி ஓதுற செகண்ட் லெவல் பேசிக் லெவல் இருக்குது. இப்ப நீங்க இருக்கிற அட்வான்ஸ் லெவல்ல பெரிய பாடத்துல இங்க வந்து சொல்லிங்க சத்திர பாடம் வந்து படிச்சேன்னு சொல்லி. என்ன மானா இது? ஏன் பார்க்கல? பார்த்து விலங்கல்ல. ஆகவே திருப்பி ஸ்டார்ட்லயும் விலங்கப்படுத்துங்க. அப்படியா? இல்ல. என்ன இல்ல? சத்து என்ற தலைப்போடு படிக்க இல்ல. அது முதலாவது படிக்கவும் இல்லை கடைசியா படிக்கவும் இல்லை. நீங்க எத்தனை சட்டம் படிச்சிருக்கீங்க? இப்ப நீங்க வந்திருக்கீங்க தேர்ட் சாப்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு சாப்டர் தான் ஃபுல்லா படிச்சிருக்கீங்க. அந்த ரெண்டு சாப்டர் என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ள ஏன்னா சட்ட பகுதியில் அட்வான்ஸ் லெவலுக்கு சட்ட பகுதியில நீங்க இது வரைக்கும் படிச்சீங்க ரெண்டே ரெண்டு சாப்டர் தான். அதுக்குள்ளாலதான் நிறைய விஷயங்களை ஒவ்வொண்டா 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 மெது மெதுவா உங்களுக்கு சொல்லி தரப்பட்டி. அடிச்சு பிடிச்சி ஓடையும் இல்லை. அவ்வளோத்தையும் ஒண்டா வச்சு பேன் பண்ணி அனுப்பையும் இல்லை உங்களுக்கு. மிச்சமே நிதானமா கவனமா நிதானம் மெது மெதுவா ஸ்லோலி. இது அதுக்கு போற இது அதுக்கு போற இது என்ன மெது மெதுவா தான் வந்தீங்க. அதே ஞாபகம் இல்லைடா என்ன செய்யற? ஏன் மறந்துச்சு? இல்லாட்டி பார்க்கலையா? என்ன பிரச்சனை? அஹ், எனக்கு இப்ப எந்தெந்த சட்டம், அப்புறம் நாங்க அதுல இப்ப சட்டமால எப்படி யூஸ் பண்ற அது தெரியும். ஆனா அதுல ஓர்டர் அது தெரியாது, அது தெரியாது. என்னென்ன சட்டம்டே உங்களுக்கு தெரியாது. ஆமா நம்ம சட்டத்துல பேரே தெரியாது உங்களுக்கு. நான் சத்திர சட்டம் படிக்கவே இல்லையே. ஓடரை விடுங்களே. சரி ஓடரை கொஞ்சம் விடுவோம் பிரச்சனை இல்லை. சட்டத்தை சொல்லுங்க அவ என்ன சட்டம் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி. அஹ்,
பாத்தீங்களா? அதுவும் தெரியாது. அது விட வருது இல்ல. ஓர்டர் கொஞ்சம் வைப்போம். சரி, ஓர்டர் உங்களுக்கு குழம்பிக்குது. ரெண்டே ரெண்டு சட்டம் தான் படிச்சிக்குது. அதுலயும் ஓர்டர் குழம்பிக்குன்னா என்னென்ன சட்டம் படிச்சிக்கணும்? படிச்ச ரெண்டு சட்டம் என்னன்னு சொல்லுங்க. பெரிய தலைப்பு சட்டம் என்ன சட்டம் ரெண்டு? பெரிய தலைப்புல வர ரெண்டு சட்டம் படிச்சுக்கிட்டீங்க. அது கீழே நிறைய விஷயங்கள் கீழே 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 வந்துட்டு போகும். அஹ் நான் நினைச்சேன்னா இப்ப இப்ப நாங்க வித்தியாசமா இப்ப கல்கலா அது மாதிரி நிறைய படிச்சோம் அதோல செல்லணும்னு நினைச்சேன். கல்கலா எல்லாம் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்களா? நீங்க எல்லாம் குழப்பி வைக்கிறீங்க பாத்தீங்களா? அதான் இதுக்காக வந்து நான் சொன்னது, போன கிளாஸ்ல பேசிட்டு நீங்க இது வரைக்கும் படிச்ச இடத்த பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. நீங்க ஒரு இடத்துக்கு படிச்சு கொண்டு வந்தீங்க, வந்து இதே மாதிரி குழம்புனீங்க. திருப்பி நாங்க என்ன செஞ்சோம்? திருப்பி உங்களுக்கு சட்டத்தை ஸ்டார்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சு படிச்சு கொண்டு வரோம். இப்ப திருப்பி நீங்க என்ன செய்றீங்க? திருப்பியும் எல்லாத்தையும் குழப்புறீங்க. ஏற்கனவே படிச்சு முடிச்சு குழம்பினத்தையும் குழப்புறீங்க. இப்ப படிச்சு கொண்டு குழம்புன எல்லாத்தையும் குழப்பிட்டீங்க. கல்கலாங்கிறது ஆல்ரெடி படிச்சுட்டு திருப்பி இடையில நீங்க மறந்த விஷயம் உண்டு. திருப்பி நாங்க என்ன செஞ்சோம்? கல்கலால நீங்க விஷயம் மட்டும் மறந்து நினைக்கிறேன். கல்கலாலையாக்கும் அல்லது சுக்கூன் செய்யப்பட்ட மீமோ நூல்ல சப்ஜெக்ட்ல போயிட்டு ஏதோ ஒன்று திருப்பி மறந்து குழம்புனீங்க. திருப்பி நீங்க சொன்னீங்க எல்லாம் குழப்பத்துல இருக்குது, தெளிவில்லை, நாங்க திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து வருவோம். அதுக்கப்புறம் திருப்பி நாங்க ஸ்டார்ட்ல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரை முடிச்சு செகண்ட் சாப்டரை முடிச்சு இப்ப தேர்ட் சாப்டர்ல வந்து முதல் படிச்ச ரெண்டு சாப்டரோட தலைப்பு கேட்கிறேன். திருப்பி தலைப்பு தெரிய மாட்டேங்குது. திருப்பி நான் என்ன செய்யறேன்? விலங்குதாமா நான் சொல்றது என்னன்னு சொல்லி. அஹ் ஆ, விஷயம் எங்களுக்கு கிளியரா இருந்தா கேட்கப்படுற கொஸ்டின்ஸுக்கு பட்ட பட்ட படன்னு என்ன செய்யலாம்? ஆன்சர் பண்ணிட்டு போகுதா நீ. ரெண்டு சாப்டர் என்னன்னு சொன்னா விஷயம் முடிஞ்சு எனக்கு. வேற நானும் கூட கேள்வி கேட்க மாட்டேன். அடுத்தடுத்த ஸ்டெப் போயிடலாம். படிச்சு இப்ப முடிச்ச ரெண்டு சாப்டர் என்ன? நாங்க நீங்க மறுவ எனக்கு சொல்லி தந்த சாப்டர் அதையா கேக்குறேன். எஸ். இப்ப நீ மறுவான கடைசியா நாங்க நான் தலைவர் நம்ம கேட்டு கொஸ்டின் என்ன, கடைசியா நாங்க படிச்ச ரெண்டு சாப்டர் என்ன? கடைசியா நாங்க படிச்ச ரெண்டு சாப்டர் என்ன? அஹ் ரா ரா. சரி, ராவினுடைய சட்டங்கள் ரெண்டு தலைப்பு எடுக்கலுமே. சரிதானே? அஹ் சரி, ராட சாப்டர். ராங்கிறது ஒரு பெரிய சாப்டர். அடுத்த சத்திரி சாப்டர் அப்படியா? இல்ல அப்ப சொல்லுங்க, அடுத்த சாப்டர் கல்கலாட சாப்டர் அப்படியா? இல்ல. ம். அஹ் அது தெரியாது. ராட வார ராக்கு உள்ளால வார சப் டைட்டில் ஒரு நாலு மட்டும் இது சொல்லுங்க பாப்போம். என்ன நீ சொல்லு பாப்போம். சப் டைட்டில். ராக்குள்ளால் வருகின்ற சப் டைட்டில். உப்பத்தலை. சிறுசன பாட்டாரால எத்த சிறுசன பாட்டாரால சீரியஸா என்ன விலங்கல்ல என்ன? சிறிசான அஹ், சட்டங்களால சீரியஸான சட்டங்கள்டா விலங்கல்ல என்ன சீரியஸான சட்டம்டா? இப்ப ராவுல கீரை சட்டங்களால சொல்ல தெரியுமா? ராக்குள்ளால வார சப் டைட்டில்ஸ். சொல்லுங்க பாப்போம். என்னென்ன வரைக்கும்? அஹ், வல்லினம் மெல்லினம் ரெண்டு வல்லினம் என்கிற தலைப்பு ஒன்றிக்குது. ராட வல்லினம். ராட மெல்லினம் என்ற தலைப்பு ஒன்றிக்குது. வேற? சுக்குன் செய்யப்பட்ட ரா. வெரி குட். ராட சுக்குன் செய்யப்பட்ட ரால தலைப்பு ஒன்றிக்குது. வேற நாலாவது தலைப்பு? நாலாவது அஹ், ரார சட்டங்கள் வித்தியாசமா வர. ஆ ராட சட்டங்கள் வித்தியாசமாக வார பகுதி, அதாவது விதிவிலக்கான சட்ட பகுதி. நாலு சரி. இப்ப ரா மட்டும் தான் படிச்சுக்கிறோம். அப்ப ரெண்டா நான் படிக்கணும் திருப்பி அப்படியே. அடுத்து அடுத்து என்ன? இது தெரியாது. தலைப்பு இல்லாம இல்லை ஒழுங்கு அப்படியா? தலைப்பு இல்லாம நான் விஷயத்துக்குள்ள போக மாட்டேன். மத் மத்த எனக்கு என்கிட்ட கேள்விப்படாது. மத்தான் திருப்பி நானா படிச்சேன். இல்ல. அப்ப என்கிட்ட கேள்விப்படாது. இடம் கேள்வி கேட்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. ஹை, ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். இல்லாட்டி திருப்பி நான் ரெண்டாவது வேலை படுத்தேன். அவ்வளவு ரெண்டாவது ஃபுல்லா படிப்பா. செகண்ட் சாப்டர் ஃபுல்லா படிப்பா அப்படியா? ஒரு அப்ப வைத்துட்டு செகண்ட் சாப்டர் இதுல தேர்ட் சாப்டர் இருக்கிற மாதிரி. நீ சொன்னது ஃபர்ஸ்ட் சாப்டர். ரா பத்தி ஃபுல்லா உள்ளது பெஸ்ட், ஃபுல்லாவே கிளியர். அதுக்கு அடுத்தது ராவை தொடர்ந்து நாங்க படிச்சிருக்கிறேன் தெரி பாருங்க.
படிச்சு பார்த்து அதுல தலைப்பு என்ன வருது. தலைப்பை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பாருங்க. ஆமா ஆனா என்றதான் உங்களோட பேர். நான் சொல்லி சொல்றேன் இல்லையே. உங்களுக்கு தெரியும் உங்களோட பேர் தெரியாதுன்னு சொன்னா சரியா? சரியா வரத. சரி. அப்போ கட்டாயம் இதான் தலைப்பு. இந்த தலைப்புக்குள்ள எல்லாம் படிச்சுக்கிறோம். இதுதான் இதுல மெயின் தலைப்பு. இந்த தலைப்புக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன உதாரணங்கள் இருக்குங்கிறத போயிட்டு பார்த்து ரெடி ஆயிட்டு வரணுமா. அப்பதான் அடுத்த பாடத்துக்கு போகலாம். ஆ. ம். அதான் சொல்லுங்க.